ஒரு ஊர்ல கஞ்சனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த முதல் இரவுல கணவனும் மனைவியும் பெட்டாக் மனசு விட்டு பேசுறாங்க. பேசும்போது கணவன் கேட்கிறாரு மனைவியை பார்த்து, நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு. மனைவி சொல்றா, நான் கறி, கோழி, மீன், முட்டை, பால், தயிர், காய்கறி வகைகள் இதெல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னான். அப்ப மனைவியும் கணவனை பார்த்து கேட்டிருக்கா, நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு. அப்ப கணவன் சொன்னாரு, நான் வெறும் பருப்பு தான். ஏன்னா இவர் கஞ்சனாச்சு. இவர் சொன்னா வெறும் பருப்பு தான். அப்ப மனைவி சொல்லியிருக்கா, சரி நீங்க வேணா பருப்பு சாப்பிடுங்க, நாங்க கறி, கோழி, முட்டையெல்லாம் ஆக்கி சாப்பிடுறோம். இல்ல இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன், நான் எடுக்கிறதா முடிவு, நான் சொல்றதான் தீர்மானம், அதனால நீங்க எனக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும், நீங்களும் பருப்பு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டா. இது என்னடா இது, முள்ளு மேல சேலை விழுந்த கதையா போயிடுச்சு. வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்தா சேலை தான் கிளியும், முள்ளுக்கு ஒன்றும் ஆகாது. அதுவும் புது பொண்ணு, அப்போ புது இடத்துல வாய் திறந்து அதிகாரமா ஒன்றும் பேசிட முடியாது. இந்த பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணு. இப்ப என்ன செஞ்சா, கட்டுப்பட்டு இவன் ஆக்கி போற பருப்பை திண்டுகிட்டே இருந்தா. ஒரு மாசத்துக்கு பிறகு சொன்ன, வாங்கல எங்க உமா வீட்டுக்கு போலாம், உங்க மாமியார் வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட்டா. சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போனார் மாமியார் வீட்டுக்கு. பார்த்தா அந்த தங்கச்சிக்கு 4 அண்ணன் தம்பிங்க. 4 அண்ணன் தம்பிக்கு மத்தியில செல்லமா வளர்ந்த ஒரே ஒரு புள்ள. பார்த்தா எலும்பும் தோலுமா வந்திருக்கிறா, வெறும் பருப்பை திண்டு. அப்ப அண்ணன் தம்பிங்க தனியா கூட்டு போய் கேட்டுக்கிறாங்க, ஏன் தங்கச்சி உனக்கு ஏன் இந்த நிலைமை, மாப்பிள்ளை உனக்கு எதுவும் நல்ல விதமான சாப்பாடுகள் ஆகாரங்கள்லாம் கொடுக்கறது இல்லையான்னு. ஏன்னா கேட்குறீங்க, எப்ப பார்த்தாலும் பருப்பை திண்டு நான் இந்த மாதிரி எலும்பு தோலுமா ஆயிட்டேன், என் உடம்புல சத்தே இல்லைன்னு. சரி தங்கச்சி, நீங்க ஒரு 3 நாள் 5 நாள் வீட்டுல தங்கி நல்ல விதமா சாப்பிட்டுட்டு போங்க. போற அன்னைக்கு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு மாத்திரை தரேன், அதை உங்க மாப்பிள்ளை சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நாங்க உங்க மாப்பிள்ளைக்கு சரியான பாடம் நடத்துறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தங்கச்சி ஒரு 4-5 நாள் வீட்டுல தங்கி நல்ல விதமா சாப்பிட்டுட்டு போகும்போது அண்ணன் தம்பிகிட்ட சொன்னா, அண்ணா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி. சரி தங்கச்சி நீங்க போங்கன்னு சொல்லிட்டு மயக்க மாத்திரை கையில கொடுத்து, இதை சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருங்க, பாக்கி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இப்போ இவர் போனாரு, மாப்பிள்ளைக்கு எப்பவும் போல பருப்பாக்கி கொடுத்துட்டா. மத்தியான நேரம் சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை மயங்கி தூங்கிட்டாரு. இப்போ அண்ணன் தம்பிங்க 4 பேர் வந்தாங்க. இரவு நேரத்துல கணவன் அலேக்கா தூக்கி கொண்டு போய் நடுக்காட்டுல வச்சுட்டாங்க. மத்தியானம் பருப்பு சாப்பிட்ட மயக்க மாத்திரையோடு. அப்ப கண்ணு முழிச்சு பார்க்க நடு ராத்திரி ஒரே இருட்டு. 4 கருப்பு உருவங்கள் தெரியுது. அண்ணன் தம்பி 4 பேரும் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு உருட்டுக்கட்டையோடு நிக்கிறானு. மிரண்டு போயிட்ட ஆளு. யாரப்பா நீங்க, எதுக்கு என்னங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? அண்ணன் தம்பி 4 பேர் சொன்னாங்க, நீ செத்துட்ட, இப்ப மேல் லோகத்துக்கு வந்திருக்கிற,